வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வேள்வி பைரவன் அப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம் காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமாப்பணம் சரணம் காஷாரியாபுரி தவத்திரு கிணராமநகுரி திருப்பாரமாப்பணம் சரணம் பரபம்ம சிரமம் பரேஸ்வரி நரளி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சரண வைரேஸ்வரி ஓங்கிலும் யோகபேஷபச்சம் சம் குரு வைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிரமம் வேத பைரவம் திருடைய அப்பணம் சரணம் ஓம் கிரிம் நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரः நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகசகரணம் சைவசர விஷ்ணு மாய ஜகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்கள மந்திரகாரி பத்ரகாரி கபாலி துர்கா சிமா சிவராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்துதே மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுமத்தி தீமஹே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாத் ஓம் சோனத்விஜாய வித்மஹே சூல அஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரச்சோதயாத். நேற்று நாம் ஒரு 3 நாள் முன்னுக்கு இந்த போகர் முனிவர் நம்மளுக்கு அருளி சென்ற ஒரு பொக்குஷம், அதாவது 700 ஸ்லோகம் கொண்ட உள்ள ஒரு பாடல், அதாவது ஜோதிட சம்பந்தமான ஒரு பாடல். அவர் கவி பாடியிருப்பார். அந்த கவியோட பொருள் விளக்கம் வந்து கீழே எழுதியிருப்பாங்க. அந்த புக்கு எங்கே கிடைக்குன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னுக்கு கல்லு மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது. அது ஃபுல்லாக வந்து ஆன்மீக சம்மந்தமான புக்கு தான். அங்கே போய் யார்கிட்ட கேட்டாலும் கல்லு மண்டபம் புக்கு விற்கிற இடம் எங்கன்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு இந்த புக்கெலாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சொல்கிற புக்கெலாம் நம்ம அங்கே தான் வாங்கினது. என்கிட்ட வந்து பழைய பிரிண்ட் இருந்தது. அந்த புக்கெலாம் நான் எங்கள் தாத்தோட புக்கெல்லாம் என்கிட்ட வரும்போது கொஞ்சம் இத்து போச்சு, எழுத்தெல்லாம் மங்கி போச்சு. சாக்லேட் கலர்லனா ஒரு தாள். ஆனால் அதுக்கு பிறகு மறு பிரிண்டர் வந்து நம்மளுக்கு செய்து அங்கே கிடைக்கிற புக்கு இடம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடைக்கும். ரெண்டாவது வந்து சென்னையில் வந்து கிரி த்ரெடிங்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் கிரி த்ரெடிங் உள்ள புக்கு கடை. அது ஃபுல்லாக ஆன்மீக சம்மந்தமான ஒரு புக்கு கடை. அங்கேயும் நீங்கள் போய் நான் சொன்ன எல்லா புக்கும் நீங்கள் வாங்கி நீங்கள் படிக்கலாம், நீங்கள் வாங்கிட்டு வரலாம். சரி, அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ஆடி மாதம் இன்னைக்கு தேதி வந்து 17ஆம் தேதி சொல்ல மாட்டேன் பாருங்க. 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 2/2 வியாழக்கிழமை அன்னைக்கு காலை மணி ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு ஆன்மீக தகவல். அதாவது ஓம் ஜெகன்மாதா யோகமாயா ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். இன்றைக்கி தேதி வந்து 17ஆம் தேதி 7ஆம் மாதம் 2/5 வியாழக்கிழமை. இன்றைக்கி வந்து ஆடி மாதம் பிறப்பு, அதாவது சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ஒரு மாத பிறப்பு வந்து எப்பயும் வந்து சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. சங்கராந்தி என்பது வந்து மாத பிறப்பு. அப்போ ஆடி மாதம் பிறப்பு, கடக மாதம் கூட சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். இந்த ஆடி மாதம் வந்து பொதுவாகவே வந்து நிறைய அம்பாலோட திருவிழா, அம்பாலோட பூஜை புனஸ்காரங்கள், உபாசனை பெற்ற அது மாரியம்மன், காளி, துர்கா, புத்திங்கரா, வாராகி, ஜோலாமுகி, பகலாமுகி, இந்த மாதிரி நிறைய அம்பாலோட பூஜை முறைகளை பற்றி பூஜை முறைகளும் பூஜை வழிபாடும் வித்தியாசம் கொஞ்சம் பண்ணுவாங்க. எல்லாம் ஏறக்குறை எல்லாம் சேம் தான். அப்போ இந்த அம்பாள் வழிபாடை பற்றி நான் ரொம்ப ஏன் பேச மாட்டேன்னு சொன்னேன்னா, நம்ம டிக்டாக்லேயும் சரி மலேசியாலேயும் நிறைய உபாசனை பெற்றவங்க இருக்காங்க, அம்பாள் உபாசனை பெற்றவங்க இருக்காங்க, ரொம்ப குருமார்கள். அதனால் அவங்க அதை பற்றி அம்பாளை பற்றி எல்லா பூஜை புரஸ்காரை பற்றி பேசிட்டோம்னு சொல்லி தான் நான் அதை பற்றி ரொம்ப பேச மாட்டேன். ஆனால் நான் பொதுவாக முக்கால்வாசி என்னோடய உபாசனை மார்க்கம் வந்து புவனேஸ்வரி அம்பாளும் புவனேஸ்வரி. ரெண்டாவது வந்து பைரவன், கால பைரவன். ஏன்னா கால பைரவை பற்றி யாரும் பேசாத ஒரு காரணத்துக்காக அவர் ரொம்ப முக்கியம். எல்லா வழிபாடும் மக்கள் சிறப்பாக செய்கிறாங்களே, காலபைரவ வழிபாடு செஞ்சாங்கன்னா மக்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வருவாங்க. வருங்காலத்தில் வந்து பித்ரு தோஷம் மாத்திரு தோஷம் தான் வராமல் இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து எந்த ஒரு தோஷம் இல்லாமல் சுபயோகமாக பிறக்கும். ஜாதகத்தில் சுபயோகமாக பிறந்தால் நம்மளுடைய தலைமுறைகள் நல்லா சிறப்பாக இருக்குமே ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நான் இந்த பைரவ வழிபாட்டை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஏற்றுக்களை இப்போ ஏற்றுக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல. ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம். இன்றைக்கி வந்து சப்தமி தேதி, அதாவது உத்திரட்டா நட்சத்திரம். என்ன சொல்லிங்கன்னா, உத்திரட்டா நட்சத்திரம் என்பது வந்து காலையில் மட்டும்தான் இருக்குது. அது 7:28 AM மலேசியா நேரப்படி. அதன் பின் ரேவதி பிறந்தது, அப்புறம் அஸ்வினி, பரணி. ஓகே, 19ஆம் தேதி 7ஆம் மாதம் சனிக்கிழமை பாணி நட்சத்திரம் ரொம்ப உயர்ந்தது. அது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த 19ஆம் தேதி வர 7ஆம் மாதம் சனிக்கிழமை நவமி தேதியில் வர பாணி நட்சத்திரம் மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற நட்சத்திரம். நட்சத்திரம் அன்றைக்கி நீங்கள் வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் தியாகம் பண்ணுங்கள். உங்களுக்காக நீங்கள் தியாகம் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் நம்ம வழிபாடு செய்தாலும் மற்றவங்களுக்காக நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, நம்மளுக்காக சாப்பிட முடியும். அதனால் நம்ம வந்து நம்மளுக்காக நம்ம யோகம் பண்ணணும்னு சொன்னால் கஷ்ட ஜாதகம் உலகத்தில் பிறந்த எல்லாமே கஷ்ட ஜாதகம் தான். யாருமே யோக ஜாதகம் கிடையாது. ஏதோ ஒரு குறைகள் ஏதோ தோஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதான் மனித பிறப்பு, கர்மா தான் மனித பிறப்பு. நம்ம இந்த வழிபாடுகள் செய்யும்போது நம்ம அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம், குறைக்கலாம், அவ்வளோதான். அதாவது நம்ம வந்து முழுமையாக நம்ம எதுவுமே நிவர்த்தி பண்ண முடியாது. ஒரு 100% ஒரு 75% நம்ம வந்து குறைக்கலாம். யார் மூலிமா நம்ம செய்கிற வழிபாடு. இதுதான் சித்தர்கள் நம்மளுக்கு எழுதி வச்ச பொக்கிஷமான வழிபாடும் பூஜை முறைகளும் மந்திர சாசனங்களும்.
அப்போ 19 7ஆம் மாதம் சனிக்கிழமை பாணி நட்சத்திரம். அதன் பின் வந்து 24ஆம் தேதி நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமை நம்மளுக்கு அமாவாசை. ரொம்ப ரொம்ப உயர்ந்த மாதம். அமாவாசைக்கு எல்லாரும் அவங்க எளிய முறையில் தர்ப்பணத்தை நீங்கள் செய்யுங்க, சிராத்தமும் பண்ணுங்கள். வசதி இருந்தால் ஹோமங்கள் திலாயாகம் செய்யுங்க, ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஆடி மாதம் பொதுவாக வந்து 2 பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒன்று வந்து இந்திராஷ்டமம். ஏன்னா இந்திராஷ்டமம்னா என்னென்னா, நம்ம தமிழர்கள் முக்கால்வாசி வந்து விவசாயத்தை நம்பி தான் வாழ்ந்தாங்க. அது காலத்தில் எல்லாம் விவசாயம் தான், சொந்த விவசாயம் தான் பண்ணுது. நெல் பயிர் அது இதெல்லாம். அப்போ இந்த விவசாயத்துக்கு வந்து தகுந்த மாதிரி நேரத்துக்கு மழை வரணும், தகுந்த மாதிரி நேரத்துக்கு மலைகள் நீர்கள் வேணும். அப்போ அந்த நீர்கள் வேணும், இயற்கை நம்மளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தான் இந்திராஷ்ட ஹோமம் வந்து எல்லாருமே இந்த ஆடி மாதம் முதல் தேதியில் செய்வாங்க. ஆடி அமாவாசைக்கு பித்ரு வழிபாடுகள் நம்ம செய்வாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி புரட்டாசி மாதமும் இந்திராஷ்டவமும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தை மாதமும் இந்திராஷ்டவமும் செய்வாங்க. அதுதான் பொங்கல் சொல்லுவாங்க. அது பிறகு நான் சொல்கிறேன். அப்போ அதன் பின் கிராம தேவதைகள் அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம சாஸ்திரப்படி பார்த்தா இந்த கிராம தேவதைகளுக்கெல்லாம் வந்து மகத்தான சக்தி உண்டு. ஒன்று நம்மளை பாதுகாப்பாங்க, ரெண்டாவது நம்மளுக்கு செல்வங்கள் நம்மளுக்கு அள்ளி கொடுப்பாங்க. அதில் வந்து மகாமாரியம்மன் இருக்காங்க, சமீபுர மாரியம்மன் இருக்காங்க, காளி மாதா, துர்கா, இவங்கெல்லாம் கிராம தேவதைகள் தான். அந்த காலத்தில் முன்னோர்கள் ஏதோ ஒரு கத்தியோ ஒரு சூலத்தையோ ஒரு கல்லோ வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க நன்மை பெறணும்னு சொல்லி தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் வேத பரிகாரங்கள் பார்த்தா யாகங்கள் நம்ம வரும், மந்திரபூர்வமாக யாகங்கள் வரும். ஆனால் அந்த காலத்தில் கிராமவாசிகளுக்கு ரொம்ப பேருக்கு மந்திர சாஸ்திரங்கள் வேதங்கள் தெரியாதால அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கும்பிட்டுருக்காங்க. அவங்க தெரிஞ்சதை எப்படி வழிபாடு செய்யணும் செஞ்சுட்டு போகிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுலேருந்து ஒரு படி அவங்க வேதங்களும் மந்திர சாஸ்திரம் படிக்கும் போது அவங்க யாகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு எண்ணங்களும் ஒரு நம்பிக்கையும் ஒரு விழிப்புணர்வும் அவங்களுக்கு ஏற்படும். அதுதான் இந்த மாதிரி வேதங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது. அதனால கிராமத்தில் உள்ள செய்கிறவங்களாம் வந்து தவறுன்னு சொல்லவே கூடாது. ஆனால் பெரிய தப்பு, அவங்க தெரிஞ்ச மாதிரிக்கு செய்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இது ஒரு ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். சில பேர் வந்து நம்ம ரிஷிகள் நம்மளுக்காக சமஸ்கிருதத்தை எழுதி வச்சாங்க. வேத மொழி தேவ மொழின்னு சொல்லி நம்மளுக்கு சமஸ்கிருதத்தை எழுதி வச்சாங்க. ஆனால் அது பின் தமிழ் தான் முதல் வந்தது. தமிழில் தான் எல்லா வேதங்களும் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து தமிழ் முதல் வந்தது. அப்போ சமஸ்கிருதம் வந்தது சொல்கிறாங்க. பெரிய பெரிய ப்ரொஃபஸர்கள் நான் படித்த மேதைகள்லாம் சொல்கிறாங்க. சரி, ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 224 எழுத்து தமிழ் எழுத்து இருக்குது. நானும் தமிழ் தான். தமிழ் ரொம்ப உயர்ந்தது. தமிழ் தான் முதல், தமிழ் தான் தாய். ஆனால் 224 எழுத்து தமிழ் எழுத்து இருந்தும் அதில் வந்து உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அப்படி இருந்தோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 எழுத்து சமஸ்கிருதத்துலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க நம்ம தமிழ் எழுத்து, தமிழ் தாய். தமிழ் எழுத்துல இவ்வளோ எழுத்து இருந்தோம், சில வார்த்தைகள் சமஸ்கிருதத்துலேருந்து தமிழ் 12 எழுத்து எடுத்திருக்காங்க. அப்போ தமிழ் தாய் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம தான் ஏற்றுக்கல. தமிழ் தாய், தமிழ் எழுத்து தாய், தாய் கடவுள் தாய், தமிழ் தாய். சமஸ்கிருத எழுத்துல 12 எழுத்து கடன் வாங்கினா என்ன அர்த்தம்? தமிழ் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கிச்சு தானே அர்த்தம். அதை பற்றி யாரும் பேசல. தமிழ் உயர்ந்ததா, சமஸ்கிருதம் உயர்ந்ததா, கர்நாடகா உயர்ந்ததா, தெலுங்கு உயர்ந்ததா, மலையாளி எழுத்து இதை தான் பேசுகிறாங்க தவிர எழுத்துக்கள், தாய் எழுத்துக்கள் அத்தனை எழுத்துக்களும் நம்ம தமிழ் எழுத்து தான், தமிழ் எழுத்து தான். எல்லாம் அவங்கவுங்க ஏற்றுக்கிட்டாங்க, எழுத்துக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த தமிழ் உள்ளவங்களும் மலையாளி உள்ளவங்க கர்நாடகா உள்ள மற்ற எழுத்துக்காரங்களும் ஏன் இப்படி போட்டி போகிறான்னு எனக்கும் தெரியல. ஏன் எழுத்து உயர்ந்தது, ஓ எழுத்து தான் வந்தது. மக்கள் எந்த எழுத்து படித்தா என்ன, இறைவனுக்கு அது புரியும். சமஸ்கிருதம் வந்து இயற்கையிலேருந்து ஓசிலேருந்து எடுக்கப்பட்ட சிவன் பாஷை, அது வேத பாஷைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்ன வரைக்கும் அதை படித்ததால யாரும் கெட்டும் போனதில்லை, யாரும் வந்து கெட்டது செஞ்சதில்லை, அது கெட்டுப்போன்னு சொன்னதில்லை. எந்த மொழியும் அதுதான் சொல்லுது, அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. ஆனால் தமிழ் தாய் சமஸ்கிருத ஏற்றுக்கிட்ட மாதிரி தமிழவங்க ஏன் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்க மாட்டாங்க? அதை குறைய கண்டுபிடிச்சாங்களா பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு பூஜை முறையால் நம்ம வந்து தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம செய்யும் போது அதில் தன்மை நம்மளுக்கு புரியும். எல்லா ஜோதிட புக்கும் சமஸ்கிருதத்தை தான் முதல் இருந்தது, அதுக்கு பார்த்தா தமிழில் மாற்றினாங்க. பெரிய ஜோதிட புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதக அலங்காரம் அப்படிலாம் இருந்தால் எல்லாம் சமஸ்கிருதம் தான், பிறகு தமிழை மாற்றினாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மீகத்தை இறைவனை உணர்ந்தவங்க எந்த மதத்தையோ எந்த ஒரு எழுத்தையோ தப்புன்னு பேசவே மாட்டாங்க. அறியாமையே சில தவறுகள் செய்யறால சில குற்றங்கள் ஏற்படுது, அவ்வளோ அதை அவங்க மாற்றிக்கிட்டோம். இப்போ நான் சொல்கிறேன், வேதங்களில் வந்து அவங்க நம்பிக்கை பாத்திரமா ஏதோ பூஜை பண்ணுறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க ஒரு மந்திரத்தை படித்து ஜபங்கள் பண்ணி அவங்க பிரம்ம ஞானத்தை உணர்ந்த பிறகு அவங்களுக்கு வந்த பிறகு அவங்க மனசே அவங்களுக்கு சொல்ல இது தப்பு இது ரைட்டுன்ட்டு. சரி, காசிகால பிரிவி பைரப்ப சொல்லணும், ஜெகன்மாதா புவனேஸ்வரி சொல்லணும். சரி, இப்போ வந்து
நம்மளுடைய சாசனம் என்ன சொல்லுதுன்னா 24/7 மாதம் வியாழக்கிழமை அமாவாசை, அது புனப்பு நட்சத்திரத்தில் வருது. ரொம்ப விசேஷம். 24/7 அமாவாசை புனப்பு நட்சத்திரம் 8:45 PM வரைக்கும் அந்த புனப்பு நட்சத்திரம் இருப்பதால் அன்றைக்கி அமாவாசை பூஜைகள், முன்னோர்கள் வழிபாடு, சிராத்தம், தர்ப்பணம் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யணும். தெரிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. எனக்கு தெரியாது, எனக்கு செய்ய தெரியாது அப்படி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது. என்னோடய குரூப்பில் வந்து 120 பேர் இருக்காங்க. இந்த 120 பேரில் வந்து பாதி பேருக்கு வந்து தமிழ் கூட படிக்க தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒன்று கற்றுக்கிட்டு ஸ்டெப் செஞ்சு அதுக்கு பிறகு வந்து குரூப்பில் யார் நல்ல திறமையாக கற்றுக்கிட்டாங்களோ அவங்கள்ட்டேருந்து அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு இப்போ இன்றைக்கி வந்து சிறப்பாக ஒரு யாகம் எடுத்து நடத்துகிற அளவுக்கு எல்லா மந்திரங்களும் அவங்க கற்றுருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த நம்பிக்கை, பக்தி, விடாமுயற்சி தான். அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க ஒரு பூஜையும் என்னோட சுயநலம் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து டிக்டாக்கில் பிஸ்னஸோ எதுவும் பண்ணலை. நான் வந்து ஆன்மீகத்தை பற்றி நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க சொல்லி நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 24/7 மாதம் எந்த ஒரு அமாவாசை இருக்குது, அதுலேருந்து அந்த திதி வந்து அமாவாசை திதி ஒரு பவுன் வேகம் வந்து 7 நாள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் வந்து சில பேர் குறிப்பாங்க. ஆண் ஜாதகத்தை எடுத்து வைத்து பெண் ஜாதகத்தை முகூர்த்தம் குறிப்பாங்க. அந்த முகூர்த்தம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே குறிக்கணும். ஏன்னா தேவான் புக் பண்ணோம், கோவில் புக் பண்ணோம், முன்னுக்கே நான் புக் பண்ணாதானே எனக்கு தேதி கிடைக்காது இல்லையா? அப்போ வந்து இந்த ஜோதிடர்கள் மேதைகள் என்ன செய்வாங்கன்னா அந்த 6 மாதத்துக்குள்ள கிரானம் வந்து அந்த நட்சத்திரம், அந்த ஆண் நட்சத்திரத்துலையோ பெண் நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுதா பார்ப்பாங்க. கிரானம் முடிஞ்சு இப்போ தேதி முகூர்த்த தேதி குறிச்சிட்றாங்க. அப்போ அந்த முகூர்த்த தேதி குறிக்கும் போது அந்த நட்சத்திரம் ஒன்று இருக்கு இல்லையா, கிரானம் வந்து ஒரு நட்சத்திரம் சஞ்சாரம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அது ராகு கிரகஸ்டமாக இருந்தாலும் கிரானமாக இருந்தாலும் சரி, கேது கிரகஸ்ட கிரானமாக இருந்தாலும் சரி, 2 கிரானம் சூரிய கிரானம், சந்திர கிரானம் சொல்லுவாங்க. அப்போ அந்த 6 மாதம் அந்த சூரியன் கிரானம் உதிச்சோ சந்திரன் உதிச்சோ ஒரு நட்சத்திர சஞ்சாரம் பண்ணி 6 மாதம் வரைக்கும் அந்த தோஷம் இருக்குமா. எந்த நட்சத்திரத்தில் கிரானம் உதிக்குதோ அந்த நட்சத்திரத்தில் வந்து முகூர்த்தம் குறிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்தோடைய வேகம் வந்து 6 மாதம் இருக்கும். ஏன்னா கிரானம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? சொன்னேன்ல 100 அமாவாசை தான் ஒரு கிரானம். அதே மாதிரி இப்போ 24/7 மாதம் வியாழக்கிழமை அமாவாசை இருந்தால் 7 நாள் வரைக்கும் அதோட வேகம் இருக்கும். நீங்கள் 7 நாளுக்குள்ளே இங்கே எப்போ வேணால் உங்கள் முன்னோருக்கு நீங்கள் சிராத்தம் செய்யணும். ரொம்ப விசேஷம். அமாவாசை முடிஞ்ச ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்பது வந்து மிக உயர்ந்த விசேஷம். ஏன்னா ஒரு பாம்புக்கு வந்து தலையில தான் விஷம், வாலில் அமிர்தம் இருக்குது. இது வந்து இந்த சித்த வித்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ரசமணிகள்லாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து செத்துப்போன சமாதி அடைஞ்ச கருநாகத்தோட வால் ரசத்தை எடுத்து தான் இந்த ரசமணி செய்வாங்க. அது பெரிய சமாச்சாரம். அதெல்லாம் இப்போ நம்ம சித்தராக இருக்கணும், அதுக்கு நம்ம டைம் இல்லை, நேரம் இல்லை, அதுக்கு ஏதோ ஒரு பாக்கியம் நம்மளுக்கு வேணும். சரி, அப்போ ஒரு நட்சத்திரத்துடைய நாள், நட்சத்திரமும் திதியும், ஒரு நட்சத்திரத்தை வந்து ஆரம்பிக்கிற நேரம் தான் தலைப்பகுதி, பாம்போட தலைப்பகுதி. அது அப்படியே மாறி மாறி இறங்கி வால் பகுதி வர்றது வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான் இருக்கும். அப்போ அந்த பாம்போட வால் பகுதி அமிர்தம் இருக்குது. அதனால தான் வந்து ராகுகாலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிகிற நேரத்தில் வந்து வலிமை அதிகம், நன்மை நடக்குமா. நம்ம அந்த ராகுகாலம் ஆரம்பிக்கிறோம், ராகுகாலம் எப்பயுமே வந்து காலபைர பூஜை செய்கிறோம் வச்சுக்கலாம். அந்த முடிகிற நேரத்தில் நம்ம செய்கிற இந்த பூஜைக்கு வந்து வலிமை ரொம்ப இருக்குமா, நம்மளுக்கு நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இது வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம் கொஞ்சம் நல்ல ஆன்மீகம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது விவரம் தெரியும். அதனால தான் நான் சொல்லுவேன்னா 24/7 மாதம் வியாழக்கிழமை வேலை நேரம் மக்களுக்கு வந்து ஒரு பூஜையோ புனஸ்காரமோ செய்ய முடியாது. அப்போ அந்த பூஜை செய்யாமல் விட்டுறாதீங்க. ஐயோ இன்றைக்கி எனக்கு வேலை நேரம், நான் போக முடியல, என்னால் வந்து வீட்டில் இருக்க முடியல, செய்ய முடியல, கோயிலுக்கு போக முடியல, இதான் அப்படி இருந்துடாதீங்க. ஏன்னா அந்த அமாவாசை திதி ஆரம்பிச்சிருச்சு, அது ராகுவோடைய தலைப்பகுதி. அது முடிவு போகிற பகுதி எப்போ வரும், எப்படி இருந்தாலும் வருகின்ற அந்த அமாவாசை முடிஞ்ச சனி ஞாயிற்றுக்கிழமையும் ராகு பகவானோட வால் பகுதி, அதில் வந்து சிராத்தம் நீங்கள் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு அமித விதமான யோகங்கள் உண்டு. அதனால நாங்கள் வந்து இந்த ஆடி அமாவாசை வர திலா ஹோமத்தை நம்மளோட குரூப் எட்பின் உமாமா இவங்கெல்லாம் சேர்ந்து வருஷம் நாங்கள் இந்த ஹோமங்கள் நாங்கள் செய்வோம். அந்த ஹோமத்தை வந்து 27ஆம் தேதி 7ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பித்ரு ஹோமங்கள் நம்ம ஈப்போல நாங்கள் செய்கிறோம். ஏன்னா எப்பயுமே வந்து நாங்கள் 3 ஹோமத்தை முக்கியத்துவம் கொடுப்போம். வந்து ஆடி அமாவாசை வருகின்ற
மாத்திரு பித்ரு ஹோமம், அதுக்கு பேர் திலாயாகம் சொல்லுவோம். அடுத்தது புவனேஸ்வரி அம்பாள் ஜெயந்தி. அது வந்து ஆவணி மாதம் வந்து திருவோண நட்சத்திரம் தான் புவனேஸ்வரி அம்பாள் ஜெயந்தி. இன்னும் விசேஷம், புவனேஸ்வரி ஜெயந்தி முடிஞ்ச பிறகு வர வருஷ கடைசி கார்த்திகை மாதம் வர தேவகால பைரவ அஷ்டமி திதியில் மகா காலபைரவ யாகம் நாங்கள் செய்வோம். ஆனால் இந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து திலா யாகத்தை, ஆடி அமாவாதை உள்ள திலா யாகத்தை வந்து நாங்கள் ஈப்போட நம்ம சரசமாக பொறுப்படுத்து, உமாமா பொறுப்படுத்து நம்ம செய்கிறாங்க. நீங்கள் நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் கால் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சுவாதி நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னா 1ஆம் தேதி 8ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை வருது. அன்னைக்கு நீங்கள் வந்து லட்சுமி குத்துவிளக்கு பூஜை, லட்சுமி பாராயணம் இது கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். நட்சத்திரம் மிகப்பெரிய நட்சத்திரம் சுவாதி தான். நட்சத்திர சிந்தாமணி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஆனால் ஒரு விஷயத்தை நான் எடுத்து பேசும்போது இது முடிக்க முடியுமா, மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா, அவங்கள்ட்ட ஒப்படைக்க முடியுமான்ட்டு சில புக்குகள்லாம் பார்க்கும்போது எனக்கு வயசு பத்துமா இல்லை டிக்டாக்கில் டைம் பத்துமானு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க, செய்யாமல் போங்க, அது உங்கள் தர்மம். சரி, இப்போ 1ஆம் தேதி 8ஆம் மாதம் வர சப்தமி திதி, ஆனால் நட்சத்திரம் சுவாதி கிடைக்கவே கிடைக்க அற்புதமான ஒரு இது. அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆடி மாதம் ரொம்ப உயர்ந்தது வந்து கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. இந்த கருட பகவானும் நாக பஞ்சமியும் ரொம்ப உயர்ந்த பூஜை. வாழ்க்கையில் வந்து வெற்றியை நம்ம தொடரணும்னு சொன்னால் கருட பஞ்சமி என்னைக்கு வருது சொன்னால், அதாவது என்னைக்கு வருது சொன்னால் 14ஆம் தேதி, அதாவது 13ஆம் தேதி புதன்கிழமை 8ஆம் மாதம், 13ஆம் தேதி 8ஆம் மாதம் புதன்கிழமை, 13ஆம் தேதி 8ஆம் மாதம் புதன்கிழமை அன்னைக்கு வந்து சதுர்த்தி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அன்னைக்கு வந்து கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் வருது. இது ரொம்ப விசேஷம். இந்த கருட நம்ம வந்து வேதத்தில் வந்து 2 பாகமாக பிரிக்குது சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது ஒன்று வந்து வைணவ வழிபாடு முறை, அது வந்து காருட பிரயோகம் முறை. 2வது சைவ வழிபாடு வந்து வைஷ்ணவ பூஜைகள் முறைகள் உண்டு. இது 2. இந்த கருடனும் இந்த நாகங்களும் இறைவனுக்கு நிறைய ஒரு பக்கத்துணையாகவும் வேதத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் அன்றைக்கி வந்து கருட பகவான் காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை பைரவர் காயத்ரி மந்திரம் சொன்னாலே போதும். இந்த கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் நம்ம வந்து கொண்டாடுறதுனா எப்படின்னா ஆக்கி சாப்பிட்டு படையில் போட்டு ஆக்கி சாப்பிட்றதில்ல கொண்டாடுறோம். கொண்டாட்டம் என்பது வந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சு நம்ம சொல்கிற மந்திர ஜபங்கள் வந்து அன்றைக்கி அந்த திதி இருப்பதால் அன்றைக்கி மட்டும் பலன் கிடைக்கும். அப்படி திதி செய்யும்போது 7 நாள் கூட நீங்கள் செஞ்சுக்கணும். சரி, அடுத்தது வந்து ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு ஆவணி மாதம் நம்மளுக்கு பிறக்கும். இது ரொம்ப விசேஷமான மாதம். ஆவணி மாதம் வந்து 17ஆம் தேதி 8ஆம் மாதம் தமிழ் தேதி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி தேதி கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து ஆவணி மாதம் பிறப்பது. இந்த ஆவணி மாதத்தை பற்றி விஷு புண்ணிய காலம், அது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. விஷ்ணு புண்ணிய காலம் இல்லை, விஷு புண்ணிய காலம் இல்லை, விஷ்ணுபதி புண்ணிய காலம். புண்ணிய காலம் சொன்ன பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது என்ன சொன்னால் வந்து சிராத்தம் முன்னோர்களுக்கு செய்கிற வழிபாட்டுக்கு பேர் புண்ணிய கால பூஜை சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து திருவோண நட்சத்திரம் என்னைக்கு வந்து ஓணம் பண்டிகை, அதாவது ஓணம் பண்டிகை வந்து நம்மளுக்கு வந்து அதாவது 20ஆம் தேதி திருவோண நட்சத்திரம், அதாவது தமிழுக்கு 20, இங்கிலீஷ்க்கு வந்து 5ஆம் தேதி 9ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை திரோயோதச திதி மறுநாள் 5, 6 மணி 7 மணி இருக்குது. திருவோண நட்சத்திரம் வந்து மறுநாள் வரைக்கும் இருக்குது. அதாவது 5ஆம் தேதி 9ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை வர திருவோண நட்சத்திரம் தான் புவனேஸ்வரி அம்பாளோட ஜெயந்தி, ஓணம் பண்டிகை. ரொம்ப விசேஷம். ஏன்னா சப்தர் மாத்தர்களும் சரி, தசமகாவித்தியும் சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்பாள் உபாசகரும் மனுஷன் ரொம்ப இருக்காங்க. அவங்க அம்பாளை வழிபாடை பற்றி நிறைய பேசிட்டோம். நான் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது தசமகாவித்தியில் அம்பாள் 10 அம்பாள் இருக்காங்க. அந்த 10 அம்பாள் பூஜையில் வந்து ஒரு மந்திரத்தை தப்பாக சொன்னாலும் அது தோஷம் வரும். ஒரு வழிபாடை மக்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்தாலும் அந்த தோஷம் வரும். இப்போ நானே இந்த வழிபாடு செய்கிறேன், எனக்கு தெரியாமல் சில தப்புகள் நான் சொல்லலாம், தெரியாமல் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணலாம். அந்த தோஷங்களும் நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்கலாம், ஏதோ தவறு இருக்கதான் செய்யும். அந்த தவறையும் அந்த தோஷத்தையும் ஒரு தேவி மந்திரத்தை, ஒரு காளி மந்திரம் சொல்கிறாங்க, சில பேர் காளி ரொம்ப பிடிச்சிருக்கோம் வச்சுக்கலாம் காளி மாதாவை, அந்த மந்திர தோஷங்களையும் போக்கக்கூடிய மகாசக்தி புவனேஸ்வரியுடைய மந்திரத்துக்கு தான் உண்டு.
எல்லா தேவி மந்திரத்தை நம்ம தப்பாக சொன்னாலும் அந்த தோஷத்தை போக்கக்கூடிய நிவர்த்தி பண்ணுற அந்த சக்தி புவனேஸ்வரி அம்பாள் மந்திரத்துக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ வந்து ஒருத்தவங்க வாராகி நல்லா கும்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் சில தவறுகள் செய்யலாம், அவங்களுக்கு தெரியாமல் சில மந்திரங்கள் ஜம் பண்ணலாம், அது வந்து குடும்பத்தை பாதகம் பண்ணலாம் சில நேரங்களில். அந்த தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி புவனேஸ்வரி மந்திரத்துக்கு தான் உண்டு. அதனால தான் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, புவனேஸ்வரி அம்பாளை தாய் கடவுளாக கும்பிடுங்க. நான் சொல்ல இப்போ எதுவுமே சொல்லுது, ஆனால் இதான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலை. ஏன் வந்து புவனேஸ்வரி சொல்கிறீங்க, அது மெயின் காரணமே இது நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா தசாமகாவித்தியை படித்த குருமார்களுக்கு இந்த நவரிஷி பாராயணம் பண்ணவங்களாம் தெரியும். புவனேஸ்வரி மந்திரத்தை ஏன் ஜபம் பண்ணுறாங்கன்னா, கடைசியாக இல்லை முன்னுக்கு சொல்லிட்டு பின்னாலேயும் பூஜை முடிஞ்சோடனே ஜபம் பண்ணணும். ஏன் சொன்னால் அந்த தோஷங்களை போக்கணும். பைரவர் ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, பைரவர் தான் உயிர். எல்லா மந்திரத்துக்கும் உயிர் வேணும்னா கால பைரவ மந்திரத்தை கண்டிப்பாக ஜபம் பண்ணணும் முன்னுக்கும் பின்னாலே. அது பிறகு நான் சொல்கிறேன் ஒன்றுனா. சரி, அப்போ இந்த புவனேஸ்வரி ஜெயந்தி வந்து என்றைக்கு வருது சொன்னால் 5ஆம் தேதி 9ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஓணம் பண்டிகை வரும். மலையாளிகள் இருக்காங்களா, அவங்களுடைய திருவிழா, அதுதான் அவங்களுடைய சிறப்பு பண்டிகை, தீபாவளி மாதிரி அவங்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த புவனேஸ்வரி அம்பாள் ஜெயந்தி எல்லாரும் காயத்ரி மந்திரம் சொன்னாலே போனோம். புவனேஸ்வரி காயத்ரி உங்களுக்கு தெரியும், மூல மந்திரமும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் திருப்பி நான் இடையில ஆட் பண்ணுறேன், அது தெரிஞ்சுங்க. புவனேஸ்வரோட காயத்ரி மந்திரம் என்ன, அம்பாளுடைய பீஜாச்சரம் மந்திரம்லாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நாலு பிள்ளைங்களுக்கு இது ஒரு உபயோகரமாக இருக்கும். சரி, இன்றைக்கி உள்ள ஆன்மீக தகவல் வந்து நான் ஒரு தூரம் சொல்லியிருக்கேன். நம்ம ஆடி மாதம் முடிஞ்ச வரைக்கும் நிறையா கோயிலை விசேஷமாக கொண்டாடுவாங்க. காசிகாலா பைரவி, பைரவ பரம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருஷ்ணவங்கரிம், நம சிவாய, பைரவ சிவம்.